பாச நீக்கம் சாதனை, பயன் எது? பதியோடு கூடுவது சாதனை. அதான் சாதனையின் பயன். அப்போ உயிராகிய பொருள் பாசத்தில் விட்டு நீங்குவதற்கு 3 நூற்பா உபாயமாயிடுச்சு. அதனால் சாதனை இயல். அப்படி நீங்கிய பிறகு என்ன பண்ணணும்? உயிர் அருளோடு கூடி அருளின் வண்ணமாக சிவத்தோடு கூடி அந்த சிவானந்தத்தை நுகர்கிறது பாருங்கள், அதுதான் அந்த உயிருக்கான பயன். அந்த பயனை பெற்று விட்டால் என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். இனிமேல் தான் பாருனார். நீ சாதித்தது முக்கியமல்ல, அந்த சாதனை இலக்கை எட்டியது முக்கியமல்ல, அதை நழுவ விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த 4 வரிக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது இந்த 4 வரிக்குள்ளே இருக்குது. அப்படி என்னையா இருக்குது? இப்போ மீண்டும் அந்த வரிகளை பாருங்கள். 4 வரி என்பது 4 இயலை குறித்தது. என்ன இயல்? பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். சரிங்களா? 4 இயல். ஒரு வரிக்கு 3 சொல் இருக்கிறது. எனவே ஒரு இயலுக்கு 3 நூற்பா என்பதை இது உணர்த்து. ஒரு வரிக்கு 3 சொல். கல், ஆல், நிழல் அப்படின்னா கல்லால், நிழல், மலை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா 3 சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 2 வினை முடிவு இருக்கிறது. அது என்னையா வினை முடிவு? வில்லார் அருளிய, அருளிய, அருளியது என்பது ஒரு முடிவு. புனைவரே ஒரு முடிவு. 2 முடிவு இருக்கிறது. எனவே இந்த நூற்பா, அதாவது இந்த சிவஞான போதம் 2 பெரும் பிரிவாக இருக்கிறது. பொது, உண்மை என்று 2ஆக நிற்கிது. 2 பகுதி இருக்குதா? ஆமாம். 2 பகுதியில் 2 முடிவு சொல்லப்படுது. அருளிய, புனைவரே. அருளியது என்பது பொதுவுக்கு அமைந்து விட்டது, உண்மைக்கு புனைவரே என்று அமைந்திருக்கிறது. சரி, அதோடு முடிஞ்சுதா? இல்லை, இன்னொரு நுட்பம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த சொல்லை கவனித்து பாருங்கள். மலை வில்லார். இப்போ இந்த சொல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளுங்க. மலை வில்லார் செய்யுள்ள இருக்க மாதிரி அப்படியே எடுத்துக்கொள்ளணும். மலை வில்லார் அப்படின்னு சொல்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கண அமைவோடு பிரிச்சிங்கன்னா இந்த சொல்லை 2 வகையாக பிரிக்கலாம். மலை வில், மலை கூட்டல் வில், மலை அதாவது வில்லார், மலைவு கூட்டல் வில்லார்னு மலைவு அப்படின்னு. அதாவது மேரு மலையை வில்லாக உடை, இது நான் முன்ன பார்த்துட்டோம். இதை இன்னொரு வகையாக பிரித்தா எப்படி பிரிக்கலாம்னா மலைவு கூட்டல் இல்லார்னு பிரிக்கலாம். மலைவு கூட்டல் இல்லார் அப்படின்னு பிரிக்கலாம். சரி, மலைவு அப்படின்னு பிரிச்சிங்கன்னா மலைவு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? ஐயம். மலைவு அப்படின்னா ஐயம்னு பொருள். சரி, இல்லார் அப்படின்னு அர்த்தம் ஐயம் இல்லாதவன் அப்படின்னு பொருளாகும். நான் சொல்ல கொஞ்சம் உள்வாங்கிக்கிறது கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் மெல்ல யோசித்து பார்த்து கொள்ளுங்க. மலை வில்லார் என்கிற சொல்ல மலை வில் அப்படின்னு மேரு மலையை வில்லாக உடையவன் ஒரு பொருள், நேராக பொருள் எடுத்துக்கலாம். இன்னொரு வகையாக அந்த சொல்ல பிரிச்சிங்கன்னா மலைவு கூட்டல் இல்லார்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது மலைவு என்ற சொல்லுக்கு ஐயம் என்று பொருள், இல்லார் என்ற சொல்லுக்கு இல்லாதவன்னு பொருள். அப்போ 2ஐயும் கூட்டினா என்ன பொருள் எழுதிக்கலாம்? நாம் ஐயம் இல்லாதவன் அப்படின்னு தான் பொருள் எடுக்கணும். ஆனால் சிவஞான முனிவர் அவ்வாறு பொருள் செய்யவில்லை. என்னையா அது? சொல்ல கூட்டினா அப்படி தானே பொருள் வருது. ஆம், மலைவு இல்லை, அப்போ மலைவில்லார், மலைவு ஐயம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சிறப்பு கருத்து ஒன்றுமே காணமே. ஏன்? சிவபெருமானை போய் ஐயம் இல்லாதவன் என்று சொல்வதில் பெருமை இல்லை, அவருக்கு தெரியல. இது ஒன்றும் பெருமையாலாம் இல்லைங்க. அப்போ இந்த சொல்ல எப்படி பொருள் செய்யணும்னார்? ஐயம் இல்லை என்பது பொருள் அப்படிங்கிறத விட ஐயத்தை இல்லையாக செய்பவன் என்பது தான் பொருள். ஏன்? அவன் அமர்ந்திருப்பது ஆசிரிய கோலம். கல்லால் மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறானா? உட்கார்ந்து இருக்கிறான். யாரா உட்கார்ந்து இருக்கிறான்?
உருவத்திருமேனி தாங்கி ஆசிரியனாக உட்கார்ந்துருக்கிறான். ஆசிரியன் வேலை என்ன? மாணாக்கனின் ஐயத்தை இல்லையாக செய்வது தான் ஆசிரியனுக்கு இலக்கணமே ஒழிய ஆசிரியர் ஐயம் இல்லாத விரும்பு பெருமை இல்லை. நல்லா குறித்து பாருங்க. ஆசிரியர்னா யார்? சந்தேகம் இல்லாதவர். அப்படி இல்லை, சந்தேகத்தை இல்லையாக செய்வது தான் ஆசிரியருக்கு சிறப்பு இலக்கணம். அப்போ பொது இலக்கணம் ஆசிரியர் ஐயம் இல்லாதவர் என்பது பொதுவாயிற்று. ஆனால் சிறப்பு எதுன்னு கேட்டால் ஆசிரியன் என்பவன் ஐயத்தை இல்லையாக செய்பவன். மாணாக்கன் போய் அவர்கிட்ட கேட்டால், யோ நீ போய் அவர்கிட்ட கேளு, அவர் பதில் சொல்லுவார். நீ திருப்பி கேள்வியே கேட்க முடியாதியா, அந்த மாதிரி பதில் சொல்லுவார். அப்படி சொல்பவனுக்கு பேர் தான் ஆசிரியன்னர். நினச்சி பாருங்களேன், எந்த உரையாசிரியரும் கற்பனை செய்து பார்க்காத பொருளை சிவஞான முனிவர் இந்த சூத்திரத்துக்கு, இந்த கடவுள் வாழ்த்து கொடுத்திருக்கிறார். மலைவில்லார் என்று எடுத்துக்கொண்டு மலையை வில்லாக உடையவன் என்று பொதுவாக பொருள் செய்துவிட்டு மலைவு இல்லார் மாணாக்கனின் ஐயத்தை இல்லையாக செய்பவர் அவனு பொருள் செய்தார். இதுதான் இந்த பாட்டுக்குள்ள. நினச்சி பாருங்களேன். இதில் இன்னொரு வியப்பு என்ன? இந்த கல், ஆல், நிழல், மலை அப்படின்னு இந்த 4 வரிய சொல்ல தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 12 சொல் இருக்குது. எதை காட்டுகிறது? 12 நூற்பாவை காட்டுகிறது. உண்மையிலேயே சிவஞான முனிவர் இப்படி உரை செய்திருக்கா இல்லைங்களா? மெய்கண்டா இதை நினச்சி தான் பண்ணியிருப்பாரா? இல்லை. ஆனால் உரை சொல்ல வந்த பெருமகனார் இப்படி தாங்க சொல்லியிருக்கணும். இதுக்கு தாங்க மாபாடியம்னு இப்போ ஒரு கமா போட்டால், ஏன் கமா போட்டால் தெரியுமா உனக்கு அந்த இடத்துக்கு? என்னங்க இது கமா போட்டுக்கிறார், அவ்வளோதான், நாம் கடந்து போயிடுவோம். அவர் இன்ன காரணத்தினா இங்கே கமா போட்டார், இன்ன காரணத்தினாங்க ஒரு புள்ளி வச்சார். இந்த கமா போகிறதுக்கும் புள்ளி வைக்கிறதுக்கு விளக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் மாபாடியம்னு. அப்போனா நினச்சி பாருங்களேன், நமக்கு கமாவும் தெரியாது புள்ளியும் தெரியாது, மொத்தமாக படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றொன்றையும் அதுக்கு தான் எழுத்தெண்ணி படித்தல்னு பேர். ஒரு நூற்பாவை எடுத்தால் அதுக்கு மினிமம் என்ன சொல்லணும்னு பார்க்க மாட்டாருங்க, மேக்சிமம் என்ன சொல்லணுமோ அத்தையும் சொல்லிட்டு போயிடும். இந்த 4 வரிக்கு அவரால் சொல்லப்பட்ட விரிந்த உரை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது. நான் சும்மா படித்து வச்சு சொல்கிறதுக்கே இவ்வளோன்னா அவர் சொல்லியிருந்தே எவ்வளோ சொல்லியிருப்பேன். கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட்டு நன்றி கடவுளே வணக்கம். நாமளே அரை மணி நேரம் பார்த்துருக்குறோம். இந்த 4 வரிக்கு நாம் பார்த்ததே அரை மணி நேரம். இது முனிவரே சொன்னார்னா எப்படி இருக்கும்? அவர் இலக்கண புணர்ச்சி விதி என்ற அடிப்படையில் மலைவில்லார். உடனே புணர்ச்சி விதினா என்னங்க குருநாதா? ஒரு நிமிஷம். உடனே புணர்ச்சி விதினா என்னென்னு தொல்காப்பியத்தை எடுத்து வச்சு புணர்ச்சி விதி என்றால் இது இப்போ தான் புணர்ச்சி விதின்னு பேர் அப்படின்னா, ஓ ஆமாம் குருநாதா நீங்கள் அன்றைக்கே பாடம் சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து, ஏன் முன்ன இருக்கிற மாணவனுக்கு பாடம் கேட்டு சந்தேகமே வரக்கூடாது. அவ்வளவும் சொல்லக்கூடிய அருளாளர் தான் மெய்கண்டார். அவருக்கு பாடம் சொன்னார். அப்படி எல்லாத்துக்கு மேலே ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராக ஐயம் இல்லையாக செய்கிற ஆசிரியன் தான் சிவபெருமான் என்கிற ஆசிரியன். அப்போ இந்த ஒரு பாட்டில் இவ்வளவு கருத்து பொதிந்து கிடக்குது பாருங்கள். இதை ஒன்றை வச்சுக்கிட்டே 12 நூற்பாவும் சொல்லியாச்சு. அப்போ 2 அதிகாரம் 4 இயல், ஒரு இயலுக்கு 3 நூற்பாவாக இருக்கக்கூடியது. முதல் 3 நூற்பாவும் 4, 5, 6 என்கிற நூற்பாவும் புணர்ச்சி விதி காரணமாக இயவுடையது. இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கணும். என்ன காரணம் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இப்போ சொல்லி வச்சுக்கலாம். முதல் நூற்பா இறைவன் உண்டு என்று சொல்லுகிறது. 2ஆம் நூற்பா பாசம் உண்டு என்று சொல்லுகிறது. 3ஆம் நூற்பா பசு உண்டு என்று சொல்லுகிறது. இப்போ 1, 2, 3 அப்படின்னு எழுதுனீங்கன்னா பதி, பாசம், பசு. சரி, 4ஆம் நூற்பா இலக்கணம் சொல்லுகிறது. எதன் இலக்கணம் அப்படின்னு வந்தால், முதல்ல சொன்ன பதியை பற்றி சொல்லலை, பாசத்தை சொன்னார். ஏங்க பதி, பசு, பாசம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு முதல்ல பதி, அப்புறம் பாசம், அப்புறம் பசு, நீங்கள் அப்புறம் வரிசையால் சொல்லணும். எப்படி? பதியின் இலக்கணம், பாச இலக்கணம், அடுத்து கடைசியாக தான் என்ன சொல்லிக்கணும்? பசு இலக்கணம்.
அப்படி சொன்னால் இந்த 3வது நூற்பாவுக்கு 4வது நூற்பாவுக்கு ஒரு இடைவெளி விட்டுடுமா. அதனால் என்ன பண்ணார், 3னுடைய தொடர்ச்சி தான் 4. அது எங்கே பிடிச்சாரு அப்படின்னா, மலை வில்லார்னு சொல்லு இருக்குது பார்த்தீங்களா, மலையை வில்லாக மலைவு இல்லையாக அப்படின்னு எடுத்தார் இல்லையா. எனவே 3வது சொல்லும் 4வது சொல்லும் புணர்ச்சி விதியின் கண் இயவுடையது என்பதனால 3ஆம் நூற்பாவுக்கும் 4ஆம் நூற்பாவுக்கும் புணர்ச்சி விதியின் அடிப்படையில் ஒரு இயவு இருப்பதனால 4வது நூற்பா பாச இலக்கணத்தை சொல்லாமல் பதி இலக்கணத்தை சொல்லாமல் பசுவின் இலக்கணத்தை பேசியது. ஏன், முன்னே இருப்பது 3ஆம் நூற்பாவில் பசு, எனவே அதன் தொடர்ச்சியே 4வது நூற்பா. அதற்கு அது நீங்கள் இலக்கணம் அதனுக்கு ஓர் புறநடை உணர்த்துதல் முதலிற்றும்பாங்க. புறநடை அப்படின்னு சொல்லு இருக்கிறது. இதை நீங்கள் இதுக்கு பேர் அதிகார இயபுன்னு பேருங்க. அதிகார இயபு எங்கே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்டா பரிமேல் அழகர் உரை எடுத்துக்கொண்டு திருக்குறள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை போகிறதுக்கு முன்னாடி அந்த முதல் பகுதிக்குலாம் கடவுள் வாழ்த்து, அதுக்கு முன்னே ஒரு பக்கத்தில் ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, ஒரு 10-15 வரி இருக்கும். அதை படித்து பாருங்க. நாம் நிச்சயமாக படித்து பார்த்துருக்கவே மாட்டோம், சந்தேகத்துக்கு இடம் என்று. ஏன், நம்ம உடனே புத்தகமான கடவுள் வாழ்த்து திருக்குறள் முதல் அதிகாரம் அப்படித்தானே போயிருப்போம். அங்கே முன்ன இருக்குது, அதாவது வேதம் ஆகமங்கள் முதலான நூல்கள் சொல்வது அறம் பொருள் இன்பம் வீடு என்பன 4. அதில் இந்த நூலில் வீட்டை பற்றி சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறாரு, அறம் பொருள் இன்பத்தை மட்டுமே சொல்லி இருக்கிறார். ஏன் வீடு சொல்லப்படலை? அறத்தால் பொருளும் பொருளால் இன்பம் இந்த 3 முறையாக அமைந்தால் வீடு தானாக கிட்டும் என்பதனால் வீட்டை சொல்லவில்லை. 1. 2வது காரணம், 1 சொல்லிட்டார். 2வது சொல்றார், வீடு என்பது அனுபவத்துக்குரியது, அறிவால் சொல்ல இயலாது, எனவே அனுபவத்தில் காண வேண்டிய ஒன்று. எனவே இங்கே அறிவு சார்ந்த சொல்லிட்டாரு, அனுபவத்துக்குரிய அனுபவத்தில் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படின்னு முதல் எடுத்தோடனே கொடுத்துருப்பார் அத்தனை விளக்கம். அதுக்கப்புறம் தான் நூலுக்குள்ள நீங்கள் அந்த உரையை பார்த்துட்டு அதுக்கு பேர் பாயிரம் அப்படிங்கிற பகுதி அப்புறம் தான் தொடங்கும். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. நீங்கள் எடுத்து பாருங்கள், கடவுள் வாழ்த்துன்னு ஏன் கொடுத்தாரு, கீழே ஒரு 4 வரி கொடுத்துருப்பார். இதன் காரணத்தின கடவுள் வாழ்த்து முன் வைக்கப்பட்டது. 2வது அதிகாரம் வான் சிறப்பு. ஏன் பின்னாடி கடவுள் வாழ்த்துக்கு பிறகு இன்ன காரணத்தினால் வான் சிறப்பு வைக்கப்பட்டது. இப்படியே 133 அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரம் ஏன் இங்கே வந்துச்சு, ஏன் அங்கேயே சொல்லியிருக்கலாமில்ல, ஏன் இங்கே சொல்லியிருக்கலாமில்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் அந்த கேள்விக்கு பரிமேல் அழகர் ஒரு இயல்பு காட்டி இதனால் இதன் பின் வைக்கப்பட்டது, இதனால் இதன் முன் வைக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறாருங்க. நாம் குரலே படித்த பாடம் காணாம், அதில் போய் அதிகார இயல்பு எங்கே போய் படிச்சிருப்போம். நாம் சும்மா அந்த 4க்கு மட்டும் படித்து பாருங்களேன், மித்ததெல்லாம் விட்டுருவோம். வீட்டுக்கு போய் கண்டிப்பாக புத்தகம்லாம் நாம் வாங்கி வச்சுருப்போம். நாம் வாங்காமல் 6 வாங்கி வச்சுட்டு போகிறோம், நிச்சயம் வாங்கி வச்சுருப்போம், அட்டை பிரிக்காமல் வச்சுருப்போம். இன்றைக்கி போய் எடுத்து பார்த்து அப்படியே அந்த 4 மட்டும் படிப்போமே, என்ன தான் கடவுள் வாழ்த்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறார். அடுத்தது வான் சிறப்பு, ஏன் அதுக்கு பின் வைக்கப்பட்டது காரணம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து அதன் பின் ஏன் அரண் வலியுறுத்தல், அதன் பின் பெரியோரை துணைக்கோடல், எது நீத்தார் பெருமை, ஏன் அதன் பின் வைக்கப்பட்டது. இந்த 4க்கும் ஒரு அதிகார இயல்பு கொடுத்துருப்பாருங்க. அதன் பிறகு தான் அறம் சொல்ல தொடங்குகிறார். அறம் ஆவது இல்லறம் துறவரம் என்று 2 வகைப்படும். அதில் முதற்கண் இல்லறத்தை முன் வைத்தார். ஏன் வைத்தார், துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இல்லறத்தானே துணை, அவன் தான் எல்லாருக்கும் துணை. ஆனால் முன்ன வை அவனை, அப்புறமேல் துறவி பின்னாடி வை அவனு வச்சார். இது இப்படி ஒன்னொன்றுக்கும் காரண காரிய இயவுபடுத்தி விளக்கம் கொடுத்திருப்பது பரிமேல் அழகர் உரையில் பார்த்துக்கல். இதெல்லாம் நம்ம என்னைக்கு படித்தோம் சரிங்களா? அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் அப்படியே நமக்கு தமிழில் கொட்டி கிடக்கிறது. என்ன பண்ணுவது, திருப்பி பார்ப்பதற்கு படித்து பார்ப்பதற்கு வேகமான உலகத்தில் நேரம் இல்லை. நமக்கு நேரம் இருந்தால் கொஞ்சம் பார்க்கலாம் தான், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எனவே இந்த இயல்புகளெல்லாம் பொருத்தத்தை அந்தந்த இடத்துல வைத்து காட்டுவது அப்படிங்கிற முறையில் ஆசிரியர் அமைத்து கொடுத்துருக்கிறார்.
இதையெல்லாம் இந்த 4 வரிக்குள்ளே வச்சு சிவஞான முனிவர் உரை செய்து காட்டிட்டார். எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க. அடுத்து வருவோம்.